ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தெலுங்கு படம் புவன விஜயம். இந்த படத்தில் டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எலமண்ட சரண். ரைட்டிங்கும் எலமண்ட சரண் தான். நடிக்கிறது பார்த்தீங்கன்னா சுனில், தன்ராஜ், சோனியா சௌத்ரி, ஹர்ஷ செம்புடு, அனந்த், சோனியா சௌத்ரி, தன்ராஜ், ஸ்னேஹல் கமத், விவா ஹர்ஷா, வெண்ணிலா கிஷோர், சட்டி பந்து, பிருத்வி, ஜெகதஸ் ராகவா, கோபராஜ் ரமணா, ஷேக்கிங் ஷேஷு, ஸ்ரீனிவாஸ் ரெட்டி மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா, யமதூதர்கள் 2 பேர் வந்து ஒரு ஆக்டரோட ஆஃபீஸில் தன்ராஜ் அவரை வந்து இறந்தவரை கூப்பிட்டு போவாங்க. அப்போ வந்து இன்னொரு ஆவி அங்கே வந்து இன்னொருத்தரை வந்து இறக்க போகிறாரு அப்படின்வாங்க. அந்த சுனிலுக்கு வந்து 7 ரைட்டர்ஸ் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து கதை சொல்லுவார். அந்த 7 பேரில் ஒருத்தர் கண்டிப்பாக இறந்துருவாங்க. யார் கதை அவங்க உறுதியாகுதோ அவங்க இறந்துருவாங்கிறது தான் படத்தோட கதை. இதில் வந்து இறந்தாங்களா இல்லையா, அந்த ரைட்டர்ஸில் ஒருத்தர் இறந்தாங்களா இல்லையான்றது தான் கதை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷா செம்புடு, தன்ராஜ் அவங்களாம் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. சுனிலுக்கும் அந்த ஆஃபீஸ் பாய்க்கும் ஃபைட்டு நடக்கும். அதில் வந்து யார் இறந்தாங்க, கடைசியில் யார் இறந்தாங்கன்றது தான் படத்தோட கிளைமேக்ஸு. இதில் வெண்ணிலா கிஷோர் வந்து பேசவே மாட்டார். படம் ஃபுல்லாக பேசாமையே அப்படியே ஆக்ஷன்ஸ் இதுலேயே அவர் வந்து காமெடி பண்ணுவார். இந்த படம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் காமெடி கொஞ்சம் தூக்கலாக இருந்தது. படத்தோட கதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. ஆனாலும் இந்த படம் காமெடிக்காக பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஹியூமரஸ் நாலேஜ், நல்ல ஹியூமரஸ் விஷயம் உள்ள படம் இது. இதில் சுனிலோட ஆக்டிங் வந்து அவர் ஒரு ஞாபக மருதியையும் மனநிலையிலையும் லைட்டாக பாதிக்கப்பட்ட கேரக்டர் நடிச்சிருப்பார். அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. அதுவும் வெண்ணிலா கிஷோர் அவங்களாம் வந்து ரொம்ப கரெக்டாக அவங்க இது வந்து காமெடி வந்து மேட்ச் ஆச்சு. இன்னும் ஹர்ஷா செம்புடு வந்து சுந்தர மாஸ்டர் நடிச்சார். அவரோட காமெடியும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. இது ஒரு வாட்சபிள் மூவி தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.